நேற்று நைட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒன்றா தான் டின்னர் பண்ணோம். அத்தை வந்து சென்னாங்குனி தொக்கு பண்ணாங்க. நான் வந்து இட்லி ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். சென்னாங்குனி தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை பூண்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் மட்டும் சுடுதண்ணியில் சென்னாங்குனியை ஊற வச்சு அதுக்கப்புறமா 3லேருந்து 4 தண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாங்க. சம்டைம்ஸ் மண் இருக்குமா, ஆனால் இது சுத்தமாகவே இருந்தது. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் குழம்பு பொடி இருக்கும்ல அதையே சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்த சென்னாங்குண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயத்தில் நல்லா அந்த ஜூஸ் அப்சர்வ் பண்ணி சென்னாங்குண்ணி வந்து சூப்பராக வெந்து ரெடி ஆகிடும். வாசனையும் வந்து சூப்பராக இருக்கும். இட்லி தோசை அதுக்கப்புறமா மிளகா கிளி சாம்பார் சாதம் இருக்குல்ல அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பீச் பக்கத்தில் இல்லாதனால சீ ஃபுட் கிடைக்கிறதே ரேராக இருக்கும். தூத்துக்குடி கருவாடு கடையில் வந்து எல்லாமே கிடைக்குது. வீட்டில் மட்டன் உப்பு கண்டம் கேட்டாங்க அப்படின்னு தான் வாங்கலான்னு போயிருந்தேன். இதுவுமே சேர்த்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. பாய்.